தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஈரான் கான்ஃபிளிக்ட் யாருக்கு பெனிஃபிட்டோ இல்லையோ ஈரானுக்கு பெனிஃபிட் அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் புட்டினுக்கும் பெனிஃபிட் ஆயிடும் நினைக்கிறேன். ஏன்னா நேட்டோல இனிமே இருக்கலாமா வேணாமா நான் யோசிக்கிறேன்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காருங்க. இதை பத்தி இந்த கான்ஃபிளிக்ட்டை பத்தி தான் பல விஷயங்கள் பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நானும் எவ்வளோ கூப்பிட்டு பார்த்துறேன், யாருமே சண்டைக்கு வர மாட்டீங்க. நாங்கள் மட்டும் ஈரானை எதிர்த்து சண்டை போடணுமா? அப்புறம் நேட்டோக்கு நான் அவ்வளோ பணத்தை வாரி இறைச்சிக்கிட்டு இருக்கேன். என்னால் முடியாது. நான் ரொம்ப சீரியஸாக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நமக்குன்னு வராத நேட்டோவில் நாம் எதுக்கு இருக்கணும்னு. நீங்கள் பேப்பரில் வரைஞ்ச ஒரு புலி படம் மாதிரி தான். இது நல்லாவே தெரியும் விளாடிமிர் புட்டினுக்கு. அதனால தான் அந்த மனுஷன் பெருசாக அவங்களை சீண்டவே மாட்டுறாரு. இது எனக்கு இப்போ தான் புரியுது. நேட்டோ அமைப்புன்றது இப்படி தானே. நான் சொல்லலைங்க, டொனால்ட் ட்ரம்ப் கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு பிரச்சனைனா வராத அமைப்பு ஒரு அமைப்பா? எனக்கு அப்பயே டவுட் இருந்துச்சு, நீங்கெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டீங்கன்னு. இப்பதான் கன்ஃபார்ம் ஆகுதுன்னு அப்படி புலம்பி தள்ளி இருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இதோட அடுத்த கட்ட நீட்சி அவர் என்ன பண்ண போறாருன்னு தான் இப்ப எல்லாம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், அமெரிக்கா இல்லாத நேட்டோ எப்படி இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் ட்ரம்ப்பை கை விட்டாங்களா, அவங்களோட ஏர்பேஸ்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு ரெட் கார்டை போட்டாங்களா. ஒட்டுமொத்த கோபத்தையும் ட்ரம்ப் இப்போ நேட்டோல இருந்து ரிலீவ் ஆகிறது சம்பந்தமா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்த சில மணி நேரங்களில் என்ன பிரேக்கிங் நியூஸ் வரலாம் மக்களே, அதை இப்போ உங்களுக்கு ஹிண்டா கொடுத்துட்றேன். ரைட்டு. ட்ரம்ப் இன்னொரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கவிஞர்களோட அதிகமா யோசனை பண்ணிட்டு இருக்கிறது இப்போ உலகத்திலேயே தலைவன் தான் நினைக்கிறேன். இவர் என்ன சீரியஸா கன்சிடர் பண்ணிட்டு இருக்காரா, எப்படியாவது கார்க் ஐலாண்டா நம்ம பிடிச்சிடணும். நாம இப்ப கனவு கிடையாது, இது பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த கனவு. அரசியல் ஆசை நம்மளை துளிர் விடுறதுக்கு முன்னாடியே இந்த ஈரானோட கார்க் மேல பெரிய கனவு நம்மளுக்கு இருந்துச்சுல, அதை இப்ப நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடுவோன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு சீரியஸா. அதை சாதனமா எக்ஸிக்யூட் பண்ணிட முடியுமா? அமெரிக்கன் போர்ஸஸை உள்ள இறக்கணும். அதை இறக்கி அங்க ஈரான் சோல்ஜர்ஸ் ரெடியா இருப்பாங்க. அங்க எவ்வளவு பெரிய கான்ஃபிளிக்ட் நடக்க யோசிச்சு பாருங்க. டைரக்டா மோதிப்பாங்க. ட்ரம்ப் மட்டும் இந்த முடிவை எடுத்தாரு, அந்த ஒரு ஐலாண்டு ஒட்டு மொத்தமா ரத்த கலரியா மாறும். அதுல மாற்று கருத்து இல்ல. ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார்ல அப்பாஸ், இவர் எங்கன்னு இந்த எதிரிகள் தேடிக்கிட்டு இருப்பாங்களே, எங்கேயோ இல்ல, ஈரான்ல டெஹ்ரான் இருக்குல்ல, அங்க சாலைகள்ல மக்களோட மக்களா இருந்துகிட்டு இருக்காரு, தேசிய கொடியை பிடிச்சிக்கிட்டு. அந்த மக்கள் கிட்ட போயிட்டு அவர் சந்தோஷமா செல்ஃபிக்கு போஸ்ட் கொடுக்கறது, அவங்க கிட்ட நல்ல விஷயங்களை பேசுறது, இப்படி நடந்துட்டு இருந்தாப்ல. அப்போ போயிட்டு அவர்கிட்ட மைக்க போட்டாங்க செய்தியாளர்கள். என்னங்க இதோ நீங்களும் கண்டிப்பா எதிரிகளோட டார்கெட் லிஸ்ட்ல இருப்பீங்க, நீங்க பாருன்னு அழகா இங்க நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்போ அவர்கிட்ட இந்த கேள்வியும் சேர்த்து த்ரோ பண்ணாங்க. ஏதோ அமெரிக்க பட ஈரான்ல கிளம்புறங்க போறதெல்லாம் சொல்றாங்களே, ட்ரம்ப் ஏதோ கன்சிடர் பண்றாராமே, இதை பத்தி என்ன தெரியுமான்னு கேட்டாங்க. அந்த மனுஷன் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாரு இதுக்கு. அப்பாஸ் என்ன சொல்றாரு, எல்லாம் தெரியுங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும். எப்படி நம்மளை பாதுகாக்கணும்ன்ற விஷயமும் நமக்கு நல்லா தெரியும். ஈரானியர்களுக்கு போர் என்ன புதுசா? இங்க கிரவுண்ட் வாரம் மட்டும் அவங்க இனிஷியேட் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணணும், இது எப்படி அவங்களோட சிறப்பா பண்ணணும், அவங்களை எப்படி பண்ணணும்ன்றதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும்னு அப்படி பேசி வச்சிருக்காரு. இவர் ஏற்கனவே இன்டர்வியூல சொன்னார், ஞாபகம் இருக்கா? அந்த ஆங்கர் கேட்கறாங்க, என்னங்க இது போல அமெரிக்கா கிரவுண்ட் ஃபோர்ஸ் பண்றாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, காத்துக்கிட்டு இருக்கோம், வர சொல்லுங்க, நாங்க அதுதான் காத்துக்கிட்டு இருக்கோம்னு சிரிச்சுட்டு சொன்னார். அந்த ஒரு சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளவு மைண்ட்ஸ் அங்க புதஞ்சிருக்கும் யாருக்கு தெரியும். இந்த ரியாக்ட் பண்ணிட்டாரா? இதுக்கப்புறம் ஒரு மேட்டரை சொல்றாரு. எங்க மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த ஈரான் ரெஜிமுக்கும் பூஸ்ட் அவங்க தான் எங்களை மோட்டிவேட் பண்றாங்க, நம்ம நிலத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ட்டு. அதனால நான் எப்பவுமே மக்கள் கூடவே இங்க இருக்கேன்னு அப்பா சொல்லியிருக்காரு. நான் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேங்க மக்களோட இருக்கிறத. இதெல்லாமே இந்த கான்ஃபிளிக்ட்ல இது வரைக்கும் ஈரானோட கை ஓங்கி இருக்குல்ல, இதுக்கு காரணமே இந்த நாட்டு மக்கள் எங்களுக்கு கொடுக்குற அந்த பூஸ்ட் தானு அவர் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலே பேசியிருக்காப்ல ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர். இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஷாக்கு ட்ரம்ப்புக்கு. என்ன தெரியுமா, இது சத்தியமா யாரும் நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. அதான் ரஷ்ய ராணுவம் டைரக்டா களம் இறங்காதுன்னு நம்மளுக்கு தெரியும் இந்த கான்ஃபிளிக்ட்ல. ஆனா ரஷ்யாவுக்கு ஆதரவா சார்பெடுத்த சில அமைப்புகள் களமிறங்க வாய்ப்பு இருக்கு நம்ம முதல்ல கணிச்சிருந்தோம்ல, இந்த அது இப்ப பழிக்க ஆரம்பிச்சிருச்சு. யார் தெரியுதா? ஆக்சுவலா இவர் தலைமையில அந்த ஒரு பெரிய போராளிகள் குழு தான். அவங்க கிட்டத்தட்ட அந்த ஆர்மின்னு தான் கிளைம் பண்ணுவாங்க. செச்னியா யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக்ட்ல இவங்களை பத்தி நம்ம பல முறை பேசியிருக்கோம், பல வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இவங்கள கேடிரோவிட்ஸ் அப்படின்னு சொன்னாதான் உலக பிரபலம். அப்பேற்பட்ட இவங்க இந்த ரஷ்யாவோட செல்ஃப் இண்டிபெண்டன்ட் அட்டானமஸ் ரிப்பப்ளிக்கா கருதப்பட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட இவங்க குட்டி ரஷ்யா தாங்க. இவங்க என்ன தெரியுமா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, ஈரானுக்கு தேவைன்னா சொல்லுங்க,
நாங்க ரெடியா காத்துக்கிட்டு இருக்கோம். அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்க்கு எதிராக நாங்க களமிறங்கணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப வெளியா இருக்க செய்தி இது உலகம் முழுக்க பெரும் பதற்றத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஏற்கனவே ட்ரம்ப் குழப்பத்துல இருக்காரு. அந்த குழப்பத்தை இன்னும் அதிகரிக்கிற மாதிரி தான் இவங்களோட பேச்சு இப்ப அமைஞ்சிருக்கு. ரஷ்யாவுக்கு ஆதரவா யுக்ரைன் படை எதிர்த்து சண்டை போட்டவங்க இவங்க செச்னியா. இவங்க இப்ப ஈரான் துருப்புல இணைஞ்சு அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் எதிர்க்கிறாங்கன்னு வைங்க. நிலைமை எவ்வளவு மோசமா மாதிரி யோசிச்சு பாருங்க மக்களே. ஒரு சின்ன தேர்ட் வேர்ல்டு வார் மாதிரி தான் நம்ம அதை பாக்குற மாதிரி ஆயிடும். என்னென்ன நடக்க போதோ. மற்ற தரப்புகள் இந்த களத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே பேசி முடிச்சா உலக அமைதி மிச்சம். அப்படி இல்லையா? ஈகோ ட்ரிகர் பண்ணி ஒவ்வொரு அமைப்பா வர ஆரம்பிச்சிருச்சு. கடைசி இந்த அமைப்பு கூட தலைவகன்னு அவங்களும் வர ஆரம்பிச்சிருவாங்க பல நாடுகள். ஐஆர்ஜிசி இவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க இப்போ வீடியோல? வாங்க கார்கை நோக்கி ஏதோ வரீங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டமே, வாங்க காத்துக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி ஒரு வீடியோ இப்போ வெளியிட்டு இருக்காங்க. இந்த ஈரானோட ஃபாரின் மினிஸ்ட்ரி இருக்குல்ல, அதோட ஸ்போக்ஸ் பர்சன் செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்போ ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஏங்க இந்த ஈரான் கிட்ட, அதாவது உங்ககிட்ட 128 மிசைல் லான்ச்சர்ஸ் மட்டும்தான் இருக்காமே, மற்றது எல்லாத்தையுமே ஈரான் அமெரிக்கா அழிச்சிட்டாங்களாமே அப்படின்னு இஸ்ரேல் கிளைம் பண்ணியிருக்கே, அது உண்மையாங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே பார்த்துட்டு அப்படியா சொன்னாங்க. சரி ஓகே, அவங்கள இப்படியே கற்பனை பண்ணிட்டு உட்காந்துருக்க சொல்லுங்க, எங்களுக்கு அதுதான் தேவை அப்படின்னு அசால்ட்டா சர்க்காசமா பதில் சொல்லிட்டு கடந்து போயிட்டாருங்க அந்த ஈரானோட ஃபாரின் மினிஸ்ட்ரியோட ஸ்போக்ஸ் பர்சன். இந்த அளவுக்கு அவங்க அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஹேண்டில் பண்றாங்கன்னா ஈரானை தாண்டி வேற யாரால அதை பண்ண முடியுமான்னு தெரியல எனக்கு. ஹூதிஸ் இவங்க வேற ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு ப்ரெஷர் அதிகமா பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? சதன் இஸ்ரேல்ல நாங்க பேலிஸ்டிக் மிசைலை வச்சு அடிச்சிருக்கோன்றாங்க. எப்படி ப்ரோ இவங்க கிட்ட இப்ப ஏற்பட்ட மிசைல்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னா ஈரான் கிட்ட ஒன்று இருக்குன்னா அது ப்ராக்சிஸ் கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஆக்சுவலா அவங்களே கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, ஈரான் கூட சேர்ந்து தான் நாங்க இப்ப ஏற்பட்ட அட்டாக்க பண்ணிருக்கோன்னு. ஒரு பக்கம் இஸ்ரேல் அமெரிக்க பட சேர்ந்து ஈரானை கதிகலங்க வைக்கிறது, இன்னொரு பக்கம் ஈரானோட ப்ராக்சிஸ்ல ஒன்னா சேர்ந்து இஸ்ரேலை ஒரு வழி ஆக்கிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில கத்தார் உங்க பிரச்சனை ஏன்ப்பா எங்க தலையை உருட்டுறீங்கன்னு அவங்க புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. கத்தார் எனர்ஜி இருக்குல்ல, அவங்க என்ன நம்ம ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க, எங்களுக்கு சொந்தமான ஒரு ஆயில் டேங்கர் அக்வா 1 அட்டாக் பண்ணிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஈரான் பாருங்க சுத்தி 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 அடிச்சுக்கிட்டு இருக்கு, கோபத்தை இப்படி வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த கடல்ல ஒரு வெசலம் போறதுக்கு பதறிக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த பதறத்தை அதிகரிக்கிற மாதிரி தான் அக்வா 1 கை வச்சிருக்காங்க அங்க இருக்கவங்க. ஒரு பக்கம் ஜெனரல் சயீத் மஜித் மௌசாவி, இவர் இந்த ஐஆர்ஜிசி ஏரோஸ்பேஸ் போர்சஸ் இருக்குல்ல அதோட கமாண்டர். இவர் திடீர்னு என்ன பண்ணிருக்காரு, சரி நாளை பின்ன கான்ஃபிளிக்ட் பெருசாச்சுன்னா நாம புது மிசைல்ஸ் எல்லாம் கையில் எடுக்க வேண்டியதா இருக்கும்ல, வாங்க எல்லாத்தையும் பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த ஈரான்ல இருக்க அண்டர் கிரவுண்ட் மிசைல்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல, இதுல ஒரு ஃபெசிலிட்டிக்கு போயிருக்காருங்க. அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறது அங்க அவர் போனது, அந்த மிசைல்ஸை பத்தி மற்றவங்க கிட்ட பேசினது எல்லாமே இப்ப வீடியோ காட்சியா வெளியே வந்திருக்கு. امواج خروشان این موشک‌های بالستیک نیروی هواپیمای سپاه است که ساعت به ساعت بر سر صهیونیست‌ها و پایگاه‌های آمریکایی بدون هیچ مزاحمتی فرود می‌آید. یک موفقیت عملیاتی و راهبردی، یعنی سلطه موشکی بر آسمان. برای همین سردار سید مجید موسوی برای عرض خداقوت به افسران موشکی و پهپادی به اینجا می آید.
یکی از پایگاه‌های موشکی. از ابتدای جنگ تا کنون سردار موسوی به تعدادی از پایگاه‌ها سرکشی کرده و از نزدیک در جریان عملیات آنها بوده است. ما از اینکه باز خداوند عنایت کرد و توفیقی داد که بتونیم چهره نورانی شما ها رو ببینیم، برامون افتخاری است و این توفیق مواهد. بر اساس این تصاویر که در اختیار خبرگزاری صدا و سیما قرار گرفته، می شود تعداد بسیار زیادی از پرتابگرهای موشک‌های بالستیک سوخت مایع و جامد را دید. در کنار هزاران فروند پهپاد آماده شلیک. تا موج 88 عملیات وعده صادق 4 هر روز شلیک موشک‌ها و پهپادهای نیروی هوافضای سپاه بیشتر شده است. و در هر عملیات فرماندهی تدبیر جدیدی برای موج بعدی عملیات به نیروهایش ابلاغ می کند. مثل شاهکار تغییر در حوزه تاکتیک پدافند، شکست افسانه رادارگریزی جهان F-35. با وجود ادعای ترامپ مبنی بر نابودی توانمندی موشکی و پهپادی ایران، اما تصاویر بازدید فرمانده نیروی هوافضای سپاه از پایگاه‌های زیرزمینی این نیرو در خلال جنگ چیز دیگری را نشان می‌دهد. فقط با انتشار بخشایی از تصاویر یکی از پایگاه‌ها می‌شود برآورد اولیه از ذراتخانه بزرگ موشک‌های راهبردی ایران را به دست آورد. روند تولید و تجهیز موشک‌های بالستیک در حال انجام است و تمام پایگاه‌های موشکی به پرتابگرهای جدید با موشک‌های ارتقا پیدا کرده به سر جنگی شدیدالانفجارتر و سنگین‌تر مجهز شدند. در شرایط جنگی یونس شادی، خبرگزاری صدا و سیما. ஹார்மூஸை கடக்கணும்னா எல்லா நாடுகளும் கட்டாயமா அமௌண்ட்டை கொடுத்தே ஆகணும்ட்டு பல பேரால் நம்பப்பட்டு இருக்குல்ல. ஆக்சுவலாக எல்லாரும் காசு கட்டணுமான்னு தெரிலங்க. ஈரானுக்கு சார்பு எடுத்தீங்கன்னா காசு வானாவோ ஒன்றுவும் தெரில. இதை நானா எதுக்கு ஸ்பெகுலேட் பண்றேன்னா, மலேசிய அரசு இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, எங்களோட கப்பல் ஹார்மூஸை தாண்டி வந்துச்சு, ஆனால் நாங்கள் காசுல எதுவும் பே பண்ணலையே, அவங்களும் எதுவும் கேட்கலையே அப்படின்னு மலேசியா சொல்லியிருக்கு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அப்படின்னா ஹார்மூஸை கடக்கணும்னா ஈரானோட நண்பனா இருந்தால் மட்டும் போதும் போல இருக்கு. காசு வேணாம், உங்களுக்கான எந்த ஒரு மிசைலையும் ஃபேஸ் பண்ண வேணான்ற மாதிரி தான் இப்போதைக்கு ஒரு ப்ரொஜெக்ஷனை மலேசியா கிரியேட் பண்ணியிருக்கு. ஈரான் எதிர்பார்த்தது இப்போ நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. எல்லா புகழும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.